வெல்கம் டு ஹிடன் குக் சேனல். நாம் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான இட்லி தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் அரை கப் சிவப்பு சோளம், அரை கப் கம்பு, அரை கப் கொள்ளு, இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். நீங்கள் சிவப்பு சோளத்துக்கு பதிலாக வெள்ளை சோளம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் அரை கப் உளுந்து, அரை கப் குதிரைவாளி அரிசி, இது ரெண்டத்தையும் ஊற வச்சுக்கோங்க. இது 1 மணி நேரம் ஊறினா போதும். இப்போது 6 மணி நேரம் எல்லாம் நல்லா ஊறினதுக்கப்புறமா கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ரெகுலராக இட்லி தோசைக்கு மாவு எப்படி அரைப்பீங்களோ அதே மாதிரி இந்த மாவையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மாவு அரைக்கும் போதே இது கூடவே உப்பு சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். நீங்களும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது மாவு நல்லா அரைஞ்சிருச்சு. இதை ஒரு பாக்ஸில் மாற்றிக்கிறேன். கொஞ்சம் பெரிய பாக்ஸாகவே எடுத்துக்கலாம். அப்போ தான் மாவு புளிச்சு பொங்கி வரும்போது வெளியே வராமல் இருக்கும். ஓவர் நைட் வெளியே வச்சுட்டு காலையில் இட்லி ஊற்றிக்கிறேன். நம்ம ரெகுலராக இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறதுக்கு பச்சை அரிசி இல்லைன்னா இட்லி அரிசி சேர்த்து தான் மாவு அரைப்போம். ஆனால் இந்த மாவுக்கு அரிசி எதுவுமே தேவையில்லை. பாருங்கள், 10 நிமிஷத்தில் சூப்பராக இட்லி ரெடி ஆகிருச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நாம் இதே மாவில் தோசையும் ஊற்றிக்கலாம். ரொம்பவே கிறிஸ்பியான தோசையும் கிடச்சிரும். இட்லி பிடிக்காதவங்களுக்கு தோசையும் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் ரெகுலராக அரிசி உளுந்து வச்சு தோசை ரெடி பண்ணாமல் இந்த மாதிரி கம்பு, கொள்ளு, சிறுதானியம் சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நான் இன்றைக்கி இது கூட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி வச்சு சர்வ் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.